டேய் ரசம் ஏத்துனு வா. டேய் ரசம் ஏத்துனு வாடா. என்னடா என்னாச்சு? இவன் ஒரு மாதிரியா இருக்கா? இல்ல 4-5 மணி நேரமா நின்றுட்டே வேலை செஞ்சுட்டு இருக்கோம். ஒண்ணுமே முடியல, டயர்டா இருக்குடா. டயர்டா இருக்கா? சரி நீங்க 3 பேர் உட்காந்து சாப்பிடுங்க. டேய் இப்ப எங்க ரசம் ஊத்து, நான் எங்களுக்கு பரிமாட்டல. வாங்கடா வாங்கடா வா வா. அந்த அளவுக்கு கிரௌட் இல்ல, பாத்துக்கலாம். உட்காருங்க. போதும் போதும் சாப்பிடு. நல்லா சாப்பிடுங்க. போதும் போதும். நம்மளெல்லாம் இங்க யாரும் கவனிக்க மாட்டாங்க. உங்களை யார் ஃபர்ஸ்ட் இங்க உட்கார்ந்து சாப்பிட சொன்னது? இங்க எவ்வளவு வேலை போயிட்டு இருக்கு. நீங்க என்ன சாப்பிடறதுக்கா வந்தீங்க? முதல்ல 3 பேர் எந்திரி. வேலை நடந்துட்டு இருக்கு. நாய்ங்களா? சார் எதுக்கு எங்களை நாய்ங்கன்னு சொல்லிட்டு நீங்க கொலைக்கிறீங்க? ரொம்ப நேரம் நின்று வேலை செஞ்சதுனால டயர்ட் ஆகி பசிக்குது. நானுங்க அவங்கள நான் தான் உட்கார வச்சேன். ஓவரா பேசுறீங்க. உங்களுக்கெல்லாம் நாங்க பரிமாறி நீங்க சாப்பிடணும், உங்களுக்கு முன்னாடி நாங்க சாப்பிட கூடாது. ஏய் என்னடா பண்ற? பிகாம் ஃபர்ஸ்ட் இயர். நீடா? எம்எஸ்சி செகண்ட் இயர். நீ? பிசிஏ. என்ன பாக்குறீங்க? நாங்க எல்லாரும் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ். கேட்டரிங் வேலை தானே பாத்துட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு எங்களை கேவலமா நினைச்சாதீங்க சார். இன்னைக்கு இருக்க எங்களை மாதிரி நிறைய பசங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொஞ்சம் அதிகம். வீட்டுல காசு கேட்கவே வாய் கூசும். அதனாலதான் படிக்கும் போதே இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை செஞ்சு எங்களை நாங்களே பார்த்துப்போம். நாங்க மட்டும் இல்ல, இங்க கேட்டரிங் வேலை செஞ்சுட்டு இருக்க நிறைய பேரு இன்னைக்கு படிச்சுட்டு இருக்க பசங்க தான். இனிமே செய்யற வேலையை வச்சுல யாரையும் கேவலமா பாக்காதீங்க. உட்கார்ந்து சாப்பிடுங்க. பரிமாறு சொல்றேன். பத்துமா சார்? செய்யும் தருணம் நரிகள் கண்ணாலை வெளித்துட்டு திணற திணற திறத்தி பிடிச்சு மாத்தி அடிக்க கொடுத்துட்டு எரிமலைக்குள்ள எரி பொருள் நீங்க வந்ததாலும் போர்க்கலாம் உள்ளார உலகி கிட்டாக்க மிருக முறுக்கி உரும